everyone. நிறைய பேர் இந்த வீடியோக்காக கேட்டிருந்தீங்க. So finally, here is the video. Class 10 free resources for your CBSE board exam. Um, இந்த ரிசோர்ஸஸ்ல சிபிஎஸ்இ அஃபிஷியலா அவங்களோட வெப்சைட்ல போட்டிருக்கு. பட் நிறைய பேருக்கு இது பத்தி தெரியாது. எனக்கும் அந்த மாதிரி தான் தெரியாம போயிடுச்சு. என்னோட ஹாஃப் இயர்லி டைமும் என்னோட போர்டு எக்ஸாம், ப்ரீ போர்டு எக்ஸாம்ஸ், போர்டு எக்ஸாம் கிட்ட வர டைம்ல தான் எனக்கு இது பத்தியே தெரிஞ்சது. தெரிஞ்சிருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசோர்ஸஸ் இதெல்லாம். பட் ரொம்ப லேட்டா எனக்கு தெரிஞ்சதுனால நல்ல ரிசோர்ஸஸும் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ண முடியல. பட் அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்கு முதல்லயே போடுறேன். பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ரிசோர்ஸஸ்லாம் மறக்காம பிராக்டிஸ் பண்ணிடுங்க. பிகாஸ் இப்பதான் 10th ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேருக்கு. ஸோ இப்போ உங்ககிட்ட நிறைய டைம் இருக்கு. ஸோ மறக்காம இந்த ரிசோர்ஸஸ்லாம் சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து யுவர் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக். நான் இது வரைக்கும் போட்டிருக்க எல்லா வீடியோஸ்லயும் கிளாஸ் 10 பத்தி பேசியிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஆல் வீடியோஸ்லயும் நான் வந்து இந்த பத்தி தான் பேசியிருக்கேன். என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக். நீங்க எவ்ளோ கொஸ்டின்ஸ் பண்ணாலும், எவ்ளோ ஒன் ஷாட் வீடியோஸ் பார்த்தாலும், நீங்க உங்களோட என்சிஆர்டி படிக்கலன்னா ஒரு 85 அந்த மாதிரி தான் வரும். யுவர் என்சிஆர்டி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட். பட் நீங்க அது என்சிஆர்டி ரீட் பண்றதுக்கும் ஒரு விதம் இருக்கு. நீங்க என்சிஆர்டி சும்மா ரீட் பண்ணிட்டு போனாலாம் போதாது. உங்களுடைய என்சிஆர்டில இப்போ ரிசோர்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சாப்டர்ல வந்து ரிசோர்ஸ் பிளானிங் வந்து ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸ் டெக்ஸ்ட் புக்ல எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஜுடிஷியஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட். நீங்க அதை உங்களோட எக்ஸாம்ல எழுதுனீங்கன்னா உங்களோட எக்ஸாம்ல ஈஸியா ஃபுல் மார்க் தந்துருவாங்க. பிகாஸ் இப்போ நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பாத்தீங்களா சிபிஎஸ்சி வெப்சைட்ல, அங்க மார்க்கிங் ஸ்கீமும் போட்டிருக்காங்க. நீங்க அந்த மார்க்கிங் ஸ்கீம் கோ த்ரூ பண்ணியிருந்தீங்களா, அங்க உங்களுக்கு தெரியும் டீச்சர்ஸ் வந்து எத வச்சு உங்களோட பேப்பரை கரெக்ட் பண்றாங்கன்னு. ஸோ டீச்சர்ஸ் வந்து அவங்களோட மார்க்கிங் ஸ்கீம்ல லாங் ஆன்சர்ஸ்ல கொஞ்சம் கீவேர்ட்ஸ் எழுதியிருக்கும். அந்த கீவேர்ட்ஸை நீங்க உங்களோட பேப்பர்ல எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷா இந்த கொஸ்டினுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். இப்படிதான் உங்களோட மார்க்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ மறக்காம மார்க்கிங் ஸ்கீம் செக் பண்ணிடுங்க நீங்க ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ எல்லா சாப்டர்ஸ்க்கும் மெயின்லி சயின்ஸுக்கும் எஸ்எஸ்டிக்கும் தான் இந்த கீவேர்ட்ஸ், இங்கிலீஷ்க்கும் இருக்கு. ஸோ நீங்க டெக்ஸ்ட் புக்கும் நீங்க படிச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த கீவேர்ட்ஸ் தெரியும். கீவேர்ட்ஸ் பேசிக்கலி என்சிஆர்டி வந்து இந்த டெக்ஸ்ட் புக் வந்து எந்த லாங்குவேஜ்ல எழுதியிருக்கோ அந்த லாங்குவேஜ் தான் நீங்க யூஸ் பண்ணணும் உங்க பேப்பர்ல. உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுதியிருந்தாலும் அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு 100% ஃபுல் மார்க்ஸ் வேணும்னா நீங்க அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் உங்களோட என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக், அதுக்கப்புறம் உங்களோட கொஸ்டின் ஆன்சர்ஸ், அந்த இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ், எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் தந்திருப்பாங்க. அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு போங்க. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உங்களோட என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் இது பத்தி ஒரு என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியாது. யாருமே அத பத்தி என்கிட்ட சொல்லல. எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஹால்ஃப் இயர்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இத பத்தியே தெரிஞ்சது. ஸோ எல்லா சாப்டர்ஸ்க்கும் என்னால சால்வ் பண்ண முடியல. பட் இப்போ உங்களுக்கு தெரியும். என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் வந்து நீங்க வந்து கூகுள்லயே கிடைக்கும். நீங்க கிளாஸ்ல என்சிஆர்டி எக்ஸாம்பிளர்ன்னு டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு மேத்ஸுக்கு, சயின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து இப்ப நீங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் எப்படி கூகுள்ல இருந்து எடுப்பீங்க ஆன்லைன்ல, அதே மாதிரி என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் மாதிரி ஒரு டெக்ஸ்ட் புக்கும் கூகுள்ல என்சிஆர்டியே பப்ளிஷ் பண்ணிருக்கு. அதுல என்னன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தந்திருப்பாங்க. அந்த அந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட உங்களோட டெக்ஸ்ட் புக்கோட கொஸ்டின்ஸ் லெவல் விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது சால்வ் பண்ணியே ஆகணும். பிகாஸ் சம்டைம்ஸ் பிசிக்ஸ்லலாம் அந்த என்சிஆர்டி எக்ஸாம்பிளர்ல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்டுருவாங்க. போர்டு எக்ஸாம்ல நிறைய தடவை நீங்க வந்து இப்போ ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக் வாங்கியிருந்தீங்கன்னா, அங்கேயே நீங்க பேஜஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த கொஸ்டின் வந்து அவங்க என்சிஆர்டி எக்ஸாம்பிளர்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னு. பிகாஸ் சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ல சம்டைம்ஸ் சான்ஸ் இருக்கு உங்களோட என்சிஆர்டி எக்ஸாம்பிளர்ல இருந்து சிமிலர் கொஸ்டின் அவங்க அப்படியே தந்துருவாங்க. ஸோ உங்களால எல்லா கொஸ்டினும் பிராக்டிஸ் பண்ண முடியலனாலும் இப்பதான் 10th ஆரம்பிச்சிருக்கு. இப்போ உங்ககிட்ட நிறைய டைம் இருக்கு. பட் ஒரு வேளை நீங்க இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டா பாக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்டான சாப்டர்ஸ்க்கு மட்டும் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் சால்வ் பண்ணுங்க. இல்ல எம்சிக்யூஸ்க்கு மட்டும் சால்வ் பண்ணுங்க. அது உங்ககிட்ட எவ்வளவு டைம் இருக்கோ அது பொறுத்துதான்.
நெக்ஸ்ட் CFPQs. என்னோட ப்ரீவியஸ் வீடியோ ஹவ் டு ஸ்டார்ட் கிளாஸ் 10 அதுலயே இதை பத்தி பேசியிருக்கேன். பட் நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா இங்கேயே சொல்லிடுறேன். CFPQsனா காம்படென்சி ஃபோக்கஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். இந்த நான் சொல்ற ரிசோர்சஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்ணிடுறேன். மறக்காம அதை போய் பாத்துருங்க. இந்த ரிசோர்சஸ் யூஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃப்ரீயா இருக்கு. நானே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே தந்துடுறேன். ஸோ நீங்க இது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட். ஓகே, CFPQs காம்படென்சி ஃபோக்கஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். யுபிஎஸ்சி வந்து இப்போ அவங்களோட போர்டு எக்ஸாம்ஸ்ல ஒரு 50% அந்த மாதிரி காம்படென்சி ஃபோக்கஸ்ட் கொஸ்டின்ஸே தந்துருச்சு. ஸோ நீங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, காம்படென்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ்னா இதான் இந்த மாதிரி தான் அவங்க கேட்பாங்க போர்டு எக்ஸாம். அப்போ உங்களோட கான்ஃபிடன்ஸும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். சம்டைம்ஸ் இதுல இருந்தும் சிமிலர் கொஸ்டின்ஸ் வந்துடலாம். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. காம்படென்சி ஃபோக்கஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் லிங்க் பண்ணிடுறேன். மறக்காம என்னோட இன்னொன்று வீடியோ போய் பார்த்துருங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் என்கிட்ட கேட்டீங்கன்னா சாம்பிள் பேப்பர்ஸ் விட நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் சால்வ் பண்ண சொல்வேன். பிகாஸ் சாம்பிள் பேப்பர்ஸ் விட உங்களுக்கு டைம் இருந்தா சாம்பிள் பேப்பர்ஸும் சால்வ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. பட் டைம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ப்ரையாரிட்டி தாங்க. நான் பிகினிங்ல இருந்தே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல சால்வ் பண்ணல. எண்டிங் டைம்ல தான் சால்வ் பண்ணேன். ஸோ எண்டிங் டைம்ல இருந்து சால்வ் பண்ணதுனால நான் வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் மட்டும் தான் சால்வ் பண்ணேன். சாம்பிள் பேப்பர்ஸ் நான் வந்து எதுவுமே சால்வ் பண்ணல. ஸோ அதனால நீங்க வந்து இப்போ உங்களுக்கு டைம் இருக்கு, சாம்பிள் பேப்பர்ஸும் சால்வ் பண்ணுங்க. பட் இப்போ டைம் இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ்க்கு தான் நீங்க மோர் ப்ரையாரிட்டி தரணும். மற்ற சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க சொல்றாங்க இந்த சாம்பிள் பேப்பர் சால்வ் பண்ணீங்க, இந்த சாம்பிள் பேப்பர் சால்வ் பண்ணீங்க. என்கிட்ட கேட்டீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் சால்வ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க NCERT வெப்சைட்லயே உங்களுக்கு வந்து CBSE வெப்சைட்லயே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எவ்ரி இயருக்குன்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தந்திருப்பாங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நீங்க எல்லா வருஷத்துக்கும் சால்வ் பண்ணாதீங்க. இது நிறைய பேர் செய்ற ஒரு மிஸ்டேக். கவனமா கேளுங்க. ஃபுல் 2022ல இருந்து தான் அவங்க தந்திருக்காங்க. 2022ல இருந்து நீங்க சால்வ் பண்ணாதீங்க. நீங்க 2024ல இருந்து இல்லைன்னா 2023ல இருந்து உங்களுக்கு டைம் இருந்தா 2024ல இருந்து சால்வ் பண்ணுங்க. பிகாஸ் 2022ல பேப்பர் ரொம்ப ஈஸியா வந்துச்சு. பட் இப்போ நிறைய பேருக்கு இது தெரியும். ஆல்ரெடி CBSE வந்து இப்போ எவ்ரி இயர் பேப்பரோட டிஃபிகல்ட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ இப்போதான் 2024 தான் காம்படென்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸும் இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ 2022 பேப்பர்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஸோ மெயினா நீங்க 2024 2025 அந்த இயர் பேப்பர்ஸ் 2026 பேப்பர்ஸ் இப்போ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேப்பர்ஸை மட்டும் சால்வ் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோஸ் கொஞ்சம் அண்டர் ரேட்டட் தான். நான் வந்து என்னோட கிளாஸ் 10 ப்ரிப்பரேஷன் அப்போ முதல்ல யூடியூப் வீடியோஸ் அவ்வளோ பார்க்கல. பட் ப்ரிப்பரேஷன் டைம்ல தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ரிசோர்ஸ். நீங்க எந்த சேனல் போய் நிறைய பேர் ஷிமோன் சார் வீடியோஸ் பார்ப்பீங்களான்னு கேட்டீங்க. நான் பார்ப்பேன் ஷிமோன் சார் வீடியோஸ். அப்படியே நெக்ஸ்ட் டாப்பர்ஸும் நான் பார்ப்பேன். பிகாஸ் எனக்கு ஹிந்தி புரியும். என்னோட செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான். ஹிந்தி பிடிக்காது, பட் படிச்சுதானே ஆகணும். ஸோ பட் ஹிந்தி எனக்கு வந்து நல்லாவே புரியும். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருந்து ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு ஹிந்தி நல்லாவே புரியும். ஸோ அந்த ஹிந்தி புரியும்னால அந்த சேனல பார்ப்பேன். உங்களுக்கும் ஹிந்தி புரிஞ்சா நான் ரெக்கமெண்ட் பண்ற சேனல் வந்து அந்த சேனல் தான். ரொம்ப ரொம்ப என்னோட போர்டு எக்ஸாம் டைம்ல அந்த 4 AM கிளாஸ்ல இருந்து நிஜமாவே எனக்கு மேத்ஸ்ல நிஜமாவே நிறைய கொஸ்டின் வந்துச்சு. பட் என்ன எனக்கு டைம் பத்தல. அதனால ஒரு 4 மார்க் கொஸ்டின் விட்டுட்டேன். பட் ஆல்ரெடி நான் மேத்ஸ் பேப்பர் ரிவ்யூ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ்ல. அது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பார்த்துருங்க. பேக் டு த டாபிக் யூடியூப் வீடியோஸ். நீங்க ஒரு சாப்டர் கத்துட்டு இருக்கீங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா, நீங்க அந்த சாப்டர்ல எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணி முடிச்சிட்டீங்க, கொஸ்டின்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க. ஸோ அந்த ஃப்ரீ டைம்ல நீங்க வந்து யூடியூப்ல அந்த சாப்டருக்குன்னு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் வரும். அதுல ஏதாவது உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா நான் எந்த சேனலும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னா, பிகாஸ் என்னோட ப்ரிஃபரன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ நான் ரெஃபரன்ஸ் புக் பார்த்தாலும் நான் ஓஸ்வால் ப்ரிஃபர் பண்றேன். நிறைய பேர் எடுகார்ட் இல்லைன்னா வேதாந்தோ 100 ஷார்ட் கொஸ்டின்ஸ் அது பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அதை யூஸ் பண்ணல.
அது பத்தி எனக்கு தெரியாது ஆக்சுவலி. நான் வந்து போர்ட் எக்ஸாம் டைம்ல தான் அத பத்தி எனக்கு தெரியும். பிகாஸ் அப்ப நான் ஷிமோன் சார் வீடியோஸ் பார்த்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா, அம் நான் வந்து எந்த யூடியூப் சேனலும் நான் வந்து அம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் ஆல்ரெடி சொன்னேன். நான் நெக்ஸ்ட் டாப்பர்ஸ் நான் பார்த்தேன்னு. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பட் எனக்கு ஹிந்தி புரியும். அதனால நான் பார்ப்பேன். நெறைய பேருக்கு புரியாது. ஸோ உங்களுக்கு எந்த டீச்சர் பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எந்த சேனல்ல அவங்க சொல்லி தர்றது புரியுதோ, அந்த சேனல் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 1 சேனல், 2 சேனல், மேக்ஸிமம் 2 சேனல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நெறைய சேனல்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டைமும் இருக்காது அதுக்கெல்லாம். கன்ஃப்யூஸும் ஆயிடுவீங்க. ஸோ ஒரு யூடியூப் சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 1, 2 யூடியூப் சேனல்ஸ். அங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் போடுவாங்க சாப்டர் வைஸ். இல்லன்னா அந்த மாரி லாஸ்ட் இயர்க்கும் போட்டிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு எதுவும் இன்னும் வரலன்னா, நீங்க லாஸ்ட் இயர் வீடியோஸும் பார்க்கலாம். எல்லாமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அடிஷனல் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ். அதான் நெக்ஸ்ட் ரிசோர்ஸ். அடிஷனல் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து சிபிஎஸ்இயே தந்திருக்கு அவங்களோட வெப்சைட்ல. நான் லிங்க் பண்ணிடுறேன். அது வந்து அடிஷனல் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எப்படின்னா, இப்ப நீங்க சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் பண்ணுவீங்கல்ல, இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பண்ணுவீங்கல்ல, கொஸ்டின் பேப்பர் மாரி தான் இருக்கும் 2மே. ஆனா, அ கொஸ்டின் பேப்பர் மாரி தான் இருக்கும். 2 கொஸ்டின் பேப்பர்ஸ் தருவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் பக்கத்துலயே அதோட மார்க்கிங் ஸ்கீமும் தந்துருவாங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டு மார்க்கிங் ஸ்கீம் செக் பண்ணுங்க. அப்புறம் செகண்ட் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டு மார்க்கிங் ஸ்கீம் செக் பண்ணுங்க. 2மே நார்மல் போர்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ 3 ஹவர்ஸ் லிமிட்டு, இவ்ளோ கொஸ்டின்ஸ் அந்த மாரி தான் இருக்கும். ஸோ அது மறக்காம செக் பண்ணிடுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர்க்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். தெரியல. 2 கொஸ்டின் பேப்பர் தான் அந்த மாரி இருக்கு. ஸோ பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரமும் எடுக்காது. பட் இந்த அடிஷனல் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து டிஃபிகல்டி லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் நீங்க சால்வ் பண்றது நல்லது தான். பிகாஸ் இப்போ சிபிஎஸ்இ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இந்த பேப்பர்ல. ஸோ நீங்க இதெல்லாம் சால்வ் பண்ணி தான் ஆகணும். கஷ்டமா இருக்குன்னு விட்டுறாதீங்க. இல்லனா போர்ட் எக்ஸாம்ல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அம் ஸோ பேசிக்கலி நெக்ஸ்ட் வந்து கேவி கொஸ்டின் பேப்பர்ஸ். கேவினா கென்ட்ரியா வித்யாலயா. நெறைய பேருக்கு இது தெரியாது. நெறைய பேருக்கு தெரியும். என்னோட டீச்சர் என்னோட ஸ்கூல்ல என்ன சொன்னாங்கன்னா, கென்ரியா வித்யாலயால அந்த குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் தான், கேவி ஸ்கூல்ஸ் தான் உங்களோட சிபிஎஸ்இ கொஸ்டின் பேப்பர செய்யுது. அவங்களே அவங்களோட ப்ரீ போர்ட் பேப்பர்லாம் ஆன்லைன்ல இருக்கு. ஸோ நீங்க அந்த பேப்பர் சால்வ் பண்ணீங்கன்னா, அதுலேருந்து உங்களுக்கு வந்து உங்களோட போர்ட் எக்ஸாமுக்கு வர்றது வந்து கொஞ்சம் சான்ஸ் அதிகம் தான். பிகாஸ் அந்த ஸ்கூல் தான் செய்யுது கொஸ்டின் பேப்பர். செய்யுதுன்னு நெனைக்கிறேன். அதான் என்னோட டீச்சர் சொன்னாங்க. டீச்சர் சொல்றது தான் நான் சொல்றேன் உங்ககிட்ட. அ அந்த ஸ்கூல் தான் செய்யுது. ஸோ, அவங்களோட ப்ரீ போர்ட் பேப்பர்லேருந்து அந்த டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கொஸ்டின் ரிப்பீட் பண்ண நெறைய சான்ஸ் இருக்கு. சிமிலர் கொஸ்டின்ஸ் வரதுக்கும் நெறைய சான்ஸ் இருக்கு. கேந்திரியா வித்யாலயா ப்ரீ போர்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் கூகுள் பண்ணாலே வந்துரும். நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவங்க ஆல் ஸ்டேட்ஸ்க்கு தராங்க. தமிழ்நாடு, மும்பை, அம் டெல்லி அந்த மாரி நெறைய இடத்துக்கு நெறைய லொகேஷன்ஸ்க்கு டிஃபரெண்ட் கொஸ்டின் பேப்பர் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தா அந்த கொஸ்டின்ஸும் த்ரூ பண்ணுங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸும். சால்வ் பண்ணணும்னு அவ்ளோ கம்பல்சரி சால்வ் பண்ணா ரொம்ப நல்லது பிராக்டிஸ்க்காக. பட் உங்களால சால்வ் பண்ண முடியலன்னா, நீங்க வந்து சும்மா அது த்ரூ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சாம்பிள் பேப்பர்ஸ் நெறைய பேர் பண்ணணும்னு சொல்லுவீங்க. நான் வந்து அது ஆப்ஷனல் தான் சொல்லுவேன். பிராக்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. பட் இப்போ உங்களுக்கு டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பிகாஸ் இப்பவே நெறைய பேர் ஸ்கூல்ல அப்புறம் நான் ஆல்ரெடி நெறைய ரிசோர்ஸஸ் சொல்லிட்டேன். அந்த ரிசோர்ஸஸும் பண்ணோம். பட் சாம்பிள் பேப்பர்ஸ் பண்றது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்க. பட் நான் ஆக்சுவலி சாம்பிள் பேப்பர்ஸ் அவ்ளோ சால்வ் பண்ணல. சயன்ஸ்க்கு மட்டும் தான் சால்வ் பண்ணேன் சாம்பிள் பேப்பர்ஸ். இயர் பிகினிங்லேருந்தே பண்ணேன் நான். அதனால தான் நான் அது பண்ணேன். பட் நான் வந்து 3 ஹவர்ஸ் உட்கார்ந்து ஃபுல் பேப்பர்லாம் சால்வ் பண்ணல. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணேன் சாம்பிள் பேப்பர், ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஏதாவது சால்வ் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் இப்ப நான் ஒரு சாப்டர் இப்பதான் சயன்ஸ்ல கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் முடிச்சிருக்கேன்னா, அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனுக்கு என்னலாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பேன். எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்ல அப்படியே சால்வ் பண்ணிட்டே போவேன். ஸோ அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க அ நீங்க படிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு பிராக்டிஸ் நல்லா போகும். அந்த மாரி வீடியோ கட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி தான் நீங்க படிக்கணும் 10க்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்க வந்து நீங்க ஒரு சாப்டர் பண்ணி முடிச்ச உடனே அதையும் நீங்க செக் பண்ணணும். இல்ல பிரஷ் அ ச் ஒரு சாப்டர் பாதி முடிச்சுட்டீங்கனாலும், நீங்க இப்ப பிரேக் எடுக்கிறீங்க, இல்ல வந்து ரிவிஷனுக்காக அந்த மாரி பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகினிங்ல இருந்தே உங்களுக்கு ரொம்ப நல்ல பிராக்டிஸ் இருக்கும். பிகினிங்ல இருந்தே நீங்க டெஸ்ட்லலாம் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அ ஃபைனலி ஃபைனலி லாஸ்ட் ரிசோர்ஸ் சிபிஎஸ்இ கொஸ்டின் பேங்க்ஸ்.
சிபிஎஸ்இ கொஸ்டின் பேங்க்ஸ் வந்து சயின்ஸ்க்கும் மேத்ஸ்க்கும் கேஸ் ஸ்டடிஸ் வந்திருக்காங்க. கேஸ் ஸ்டடி நீங்க நினைக்கிற மாரி இல்ல. சம்டைம்ஸ் கேஸ் ஸ்டடி தான் பேப்பர்லயே ரொம்ப கஷ்டமா வரல. எனக்கு மேத்ஸ்ல கேஸ் ஸ்டடி தான் எனக்கு கஷ்டமா வந்துச்சு. ஸோ அந்த மாரி உங்களுக்கும் வர சான்ஸ் இருக்கு. கேஸ் ஸ்டடி நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸும் சொன்னாங்க இத என்கிட்ட. கேஸ் ஸ்டடி நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ அதான் சிபிஎஸ்இ கொஸ்டின் பேங்க்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து இங்கிலீஷ்க்கு அந்த மாரி தரல. பிகாஸ் இங்கிலீஷ்க்கு கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ்லாம் இல்ல. ஒரு கிராமர் கொஸ்டின்ஸ் அந்த மாரி தான் தந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். மறந்துருச்சு. பட் சிபிஎஸ்இ கொஸ்டின் பேங்க்ஸ் லிங்க் பண்ணிடுறேன். சயன்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ் இந்த 3 சப்ஜெக்ட் இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு அந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு மேத்ஸுக்கு சாப்டர் வைஸ்ன்னு நெனைக்கிறேன். மேத்ஸ்க்கும், சயன்ஸ்க்கும் அ ஃபுல் கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் தான் தந்திருக்காங்க அதுல. அந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ்ல ரொம்ப குட் லெவலான கொஸ்டின்ஸ். கொஞ்சம் ஹை லெவல்ல உங்க 10th போர்ட் எக்ஸாம் லெவல். பட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அத சால்வ் பண்ணிட்டு போங்க. ரொம்ப, 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 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களோட கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ்க்கு. அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. ஃப்ரீ ரிசோர்ஸஸ் எல்லாமே அத பத்தி பேசியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டா வந்துச்சு. பிகாஸ் எனக்கு இப்ப ஸ்கூல் ஆரம்பிச்சுச்சு. இப்பதான் நான் வந்து டியூஷனும் சேர்ந்திருக்கேன் கோச்சிங்க்கு, ஜேஇக்கு. நான் ஜேஇக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு அடுத்த வீடியோல போடுறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி இப்போ ப்ரிப்பரேஷன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் என்ன பிளான்ல இருக்கேன், 11th என்ன பிளான்ல இருக்கேன், எப்படி 11th ஸ்டார்ட் பண்ண போறேன், அதெல்லாம் ஷேர் பண்ண போறேன். ஸோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேசிட்டே இருப்பேன். பட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சூன் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட. சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஒரு சீரிஸ் மாதிரி பண்ணலாம்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து இங்கிலீஷ் தான். பிகாஸ் இங்கிலீஷ் தான் மெயின்லி இங்கிலீஷ் தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ இங்கிலீஷ்க்கு தான் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் என்ன சொல்ல போறேன்னு, என்ன டிப்ஸ்லாம் வச்சிருக்கேன்னு. நான் என்ன டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணினேன். ஸோ அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.